கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ருசிச்சு பார்த்தீங்களா? ருசிச்சு பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நமக்குன்னு கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நமக்கு நியமித்த ஓட்டம். நமக்குன்னு ஒரு பாதை, எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. வி ஆர் டிஃப்ரெண்ட். நமக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில நம்ம ஓடணும். அதுதான் முக்கியம். அதுதான் வசனம் சொல்லுது. தேவ வசனம் தான் சொல்லுது. நான் சொல்கிறேன் பாருங்க. ஹீப்ரூஸ் எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம். எவ்வளோ அருமையான வசனங்க. இந்த ஆகையாளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அந்த முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியம் மற்றவங்க, ஆண்டவருக்காக ஜீவனையை கொடுத்தவங்க, ஆண்டவரோட ஊழியம் செய்தவங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களாம்? மேகம் போன்ற திரளான சாட்சியெல்லாம் நிற்கிறாங்களாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நாம என்ன செய்யணுமா? இப்போ உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும் சுற்றி, பாவமான யாவற்றையும் சுற்றணும். பாரமான யாவற்றையும் சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடணுமா? புரியுதுங்களா? நமக்கு நிறைய பாரங்கள் வரும், அதெல்லாம் வேதனைகள் இருக்கும், அதெல்லாம் தள்ளி விட்டு சுற்றி நிற்கிற பாவம், அதை யோசிச்சு பாருங்க. ஆமாம், சுற்றி பாவம் நிற்கும். எப்போ நம்மளை விழுங்கலாமோன்னு பார்த்து பாவம் நிற்கும் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்கிறத கேட்டேன், ஏன் குடிக்கக்கூடாது? தேவன் தானே அதை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது? ஏன் நான் விபச்சாரம் பண்ணக்கூடாது? எல்லாம் உண்டாயிருக்கு. ஆனால் நீ என்ன செய்யணும்? தள்ளி விடணும். சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளி விடணும். உனக்கு பொய் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் அதை தள்ளி விட்டுறணும். உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதை தள்ளி விட்டுறணும். அதெல்லாம் சுற்றி நிற்கிற பாவம். பாவம் நம்மளை சுற்றி நிற்க தாங்க செய்யும். அது எங்கேயாவது ஓடி போயிடாது. நாம் தான் அதை தள்ளி விடணும். நாம் அதை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யணுமா? நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. நான் இதெல்லாம் தள்ளி விட்டேன். நான் கண்டிப்பாக அவரோட லக்கு, என்னோட லக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்து. என்னோட லக்கு என்னன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி தான் நான் ஓடணும். அதனால இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்பினா சுற்றி பாவம் நிற்கும், பாரமான காரியங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டு நீ என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி நீ ஓடணும். இயேசுவை நோக்கி ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒன்று உண்டு. அதை பொறுமையோடு ஓடணும். நோ கம்பேரிசன். ஐயோ, அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க தப்பாக நடந்தால் கூட நல்லா தானே இருக்காங்க, ஏன் இவங்க பாயத்தோடு தான் பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நல்லா தானே இருக்காங்க. அப்படி இல்லைங்க. நமக்கு நியமிச்சிருக்க ஓட்டம் எப்படி? இயேசுவை நோக்கி ஓடுற ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு பொறுமையாக ஓடணும். பொறுமையாக ஓடணும். இதுதாங்க நம்மளுடைய லக்கு, நம்மளுடைய எண்ணம். அதில் நம்ம ஓடுவோமாக. கர்த்தர் அப்படி நம்மளை பாவத்தை தள்ளிவிட்டு ஓட கிருபைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.